திருநீலகண்டனின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இன்றைய 63 பகுதிக்குள் செல்வோம் வாருங்கள். உலகில் பல ஆச்சரியங்களைக் கொண்டும் எவராலும் விளக்கமளிக்க முடியா அதிசயங்களைக் கொண்டும் விளங்கும் ஒரு அற்புதமான இடம் கோவில். அப்படிப்பட்ட கோவில்களில் அமைந்துள்ள நமக்கு தெரியாத பல அதிசய தகவல்களைப் பற்றி கண்டு வருகிறோம். தொடர்ந்து இன்றைய பகுதியிலும் காண முற்படுவோம். தூத்துக்குடி மாவட்டம் செட்டியாபத்து கிராமத்தில் பெரியசாமி கோவிலில் கோவிலுக்கு நேர்ந்து விடப்படும் பன்றி கொடை விழாவின் போது அங்குள்ள நீருள்ள தொட்டிக்குள் தலையை தானாகவே மூழ்கி இறந்து விடுகிறது. அடுத்து குளித்தலை அருகில் ரத்தினகிரி மலைமேல் காகங்கள் பறப்பதில்லை. அடுத்து தேனி அருகில் உள்ள சிவன் கோவிலில் அவரவர் உயரத்தில் சிவலிங்கம் காட்சி தருகிறது. அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் வீரபாண்டியபுரத்தில் அம்மன் கோவில் கொடை விழாவின் போது மண் பானையில் வைக்கப்படும் கத்தி சாமி கோவிலை வலம் வந்து சேரும் வரை செங்குத்தாக நிற்கிறது. அடுத்து விருதுநகரில் மகான் திருப்புகழ் சாமி கோவில் திருவிழாவின் போது சுவாமிக்கு படைக்கப்பட்ட சாதத்தில் வேல் வைத்து பூஜை செய்கின்றனர். அதன் பின் எவ்வளவு பக்தர்கள் வந்தாலும் உணவு குறையாமல் வந்து கொண்டே இருக்கும். இதுபோல் உணவு தட்டாமல் வருவது அத்திரி மலையிலும் நடைபெறுகிறது. அடுத்தது திருமந்திரநகர் சிவன் கோவிலில் சித்திரை தேர்விழாவின் போது தேர்வோடும் ரதவீதி மட்டும் சுடுவதில்லை. அடுத்து சென்னிமலை முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் தயிர் புளிப்பதில்லை. அடுத்து திருநெல்வேலி கடையநல்லூர் அருகில் சுந்தரேஸ்வரபுரம் சுந்தரேஸ்வரர் கோவிலில் பிரகாரத்தில் உள்ள விளக்குகளை அணைத்துவிட்டால் வெளியே உள்ள ஒளி மூலவர் மீது விழுவதைக் காணலாம். அடுத்தது ஸ்ரீவில்லிபுத்தூரில் சிவராத்திரி என்று கொதிக்கும் எண்ணெயில் கையை விட்டு வடை சுடுகிறார் ஒரு பாட்டி. அடுத்து திருநல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் என்னும் பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோவிலில் சிவலிங்கம் 6 நாளிகைக்கு ஒரு வர்ணத்திற்கு மாறுகிறது. அடுத்தது காசியில் கருடன் பறப்பதில்லை, மாடு முட்டுவதில்லை, பிணம் எரிந்தால் நாற்றம் எடுப்பதில்லை, பூக்கள் மனம் வீசுவதில்லை. அடுத்து சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகில் கல்லுமடை திருநாகேஸ்வரமுடையார் கோவிலில் மீனாட்சியம்மன் 2 மாதங்களுக்கு ஒருமுறை நிறம் மாறுகிறது. அடுத்தது திண்டுக்கல் அருகே திருமலைக்கேணி முருகன் கோவிலில் அருகருகே உள்ள தெய்வானை சுனையின் நீர் எப்போதும் குளிர்ந்த நீராகவும் வள்ளி சுனையின் நீர் இரவு பகல் எந்நேரமும் வெந்நீராகவும் இருக்கிறது. அடுத்தது திருக்கழுக்குன்றத்தில் தெப்பக்குளத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சங்கு தோன்றுகிறது. சிவனுக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை கழுகு உண்ணும் அதிசயம் நடைபெற்றது. அடுத்து திருநாகேஸ்வரம் சிவன் கோவிலில் ராகு காலத்தில் மட்டும் சிவபெருமானுக்கு செய்யப்படும் அபிஷேக பால் நீல நிறமாகிறது. அடுத்து சிக்கல் சிங்காரவேலர் கோவிலில் சூரசம்ஹாரத்திற்காக முருகன் அம்பிகையிடம் வேல் வாங்கும் போது முருகனின் திருமேனி முழுவதும் வியர்வை பெருகுகிறது. அர்ச்சகர் பட்டு துணியால் ஒற்றி எடுக்க துணி தொப்பலாக நனைந்து விடுகிறது. அடுத்து நாகர்கோவில் கேரளபுரம் சிவன் கோவிலில் உள்ள ஒரு விநாயகர் 6 மாத காலம் கருப்பாகவும் 6 மாதம் வெண்மை நிறமாகவும் காட்சி தருகிறார். அது சமயம் நாகர்கோவில் நாகராஜா கோவிலில் கொடுக்கப்படும் மண் கருப்பாகவோ வெள்ளையாகவோ இருக்கிறது. தொடர்ந்து இதுபோன்ற சிறப்புமிக்க தகவல்களுடன் 63 அற்புதத்தை காண்போம். இறைவனை போற்றி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்வோம்.